பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இத்திருத்தலத்திற்கும் இத்திருப்பலிக்கும் வரவேற்கின்றேன். இறைவன் புனித அந்தோணியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். இறைவன் இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைவருக்கும் நமது பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் எல்லா கொடைகளையும் நிரம்ப வழங்கி அவர்கள் எல்லா தீமையிலிருந்தும் தீய சக்தியிலிருந்து விடுபட்டவர்களாக உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெரிவிப்போம். சிறப்பாக இயேசு வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவரது இறை ஆட்சிக்கு அழைத்து கொண்டே இருக்கின்றார். புனித அந்தோணியார் அந்த இறை வார்த்தையை கேட்டு இறை ஆட்சிகளின் மதிப்பீடை தனது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தன்னையே வெறுமையாக்கினார். தனது செல்வத்தை துறந்தார். கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக அவர் பற்றி கொண்டார். அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப கிறிஸ்துவை பின்பற்றி உண்மையிலும் அன்பிலும் நீதியிலும் அனைவரையும் அரவணைத்து வாழ்ந்தார். இன்று நமக்கு வரங்களை பெற்று தருபவராக இருக்கிறார். நாமும் அத்தகைய இறை ஆட்சிக்கு அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தை தரும் கொடைகளை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பினை ஏற்றவர்களாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களாக இருந்து இறைவன் தருகின்ற அந்த இறை ஆட்சி விருந்தில் பங்கு பெற நம்மையே தயாரித்துக் கொள்வோம். அந்த இறை அன்புக்கும் இறை ஆட்சிக்கும் தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குறிப்பாக உண்மைக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் எதிராக நாம் புரிந்த அனைத்து குற்றங்குறைகளையும் எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவம் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளின் வானதூதர் பணி அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதியாக்கம் வயசுறும் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம்
படுத்துகின்றோம் உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குது. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகும் எங்களது தேவைகளில் பரிந்து பேசுவாரால் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வினர்களை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் முது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 5 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொரு சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும்
நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். தவிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 131. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்துள்ளேன். 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 ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இருந்ததில்லை. என் பார்வையில் செருக்கு இருந்ததில்லை. எனக்கு மிஞ்சிய அரிய பெரிய செயல்களில் நான் என்றும் ஈடுபட்டதும் இல்லை. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்துள்ளேன். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்துள்ளேன். என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என் நகத்தை அமைதியாய் உள்ளது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பீரு. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பீரு. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்துள்ளேன். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்துள்ளேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீ வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நன்றி. இயேசு கிறிஸ்து இன்று நம் அனைவரையுமே அவருடைய இறை ஆட்சியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நாம் வேண்டியது வேண்டிய உடனே கிடைத்துவிட்டால் நமது விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுகிறார் என்று அர்த்தம். நாம் வேண்டியது வேண்டிய உடனே கிடைக்கவில்லை என்றால் இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு அழைப்பு கொடுப்பதாக அர்த்தம். வேண்டியது வேண்டிய உடனே எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறவங்கலாம் கை வச்சு சொல்லுங்க. அப்படின்னா இறைவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். வேண்டியது எனக்கு வேண்டின உடனே கிடைக்கல அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ரெண்டுக்குமே கை தூக்குறீங்களா? அப்படின்னா இறைவன் அவருடைய விருப்பத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாங்கள் ஒரு முறை எங்களுடைய பயிற்சி காலத்தில்
ஒரு இல்லத்தை சந்திப்பதற்காக சென்றிருந்தோம். அந்த இல்லத்திலே ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருந்தார். அந்த இல்லம் நல்ல அழகிய பஞ்சு மெத்தையாலான இருக்கைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அவர்களுடைய இல்லத்தின் ஆடம்பரம் அவர்கள் வசதி வாய்ந்தவர்கள் என்பதை பார்த்த உடனே நன்று தெளிவாக காட்டி கொடுத்தது. அவர்கள் எங்களை அன்போடு வரவேற்றார்கள். அவர்கள் இல்லத்தில் அமர வைத்து இறைவனுடைய வார்த்தையை எங்களோடு அவ்வப்போது நல்ல மேற்கோள் காட்டி பகிர்ந்து கொண்டார்கள். இறைவன் எனக்கு இந்த நல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார், இறைவன் என்னோடு கூடவே இருந்திருக்கிறார் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தையை எங்களோடு நல்ல முறையில் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய இல்லத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு இயேசு சாமி படமோ, ஒரு புனிதர்களுடைய படமோ, ஒரு சிலுவையுடைய படமோ எதுவுமே இல்லை. அவங்க பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிகவும் பக்தி வாய்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அவர்களை பற்றி பிறர் கூற நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர் எல்லாருக்கும் உதவக்கூடிய பண்பு உடையவர் என்பதும் எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவர்கள் இல்லத்தில் எந்த ஒரு படமும் இல்லை. அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. ஆகவே எங்கள் சகோதரர்களில் ஒருவர் அவரை பார்த்து கேட்டார், அம்மா, நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள், உதவக்கூடிய பண்புடையவராக இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன, உங்கள் இல்லத்தில் எந்த இடத்திலையுமே ஒரு சாமி படம் கூட இல்லையே என்று கேட்ட பொழுது, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்களுடைய திருமண புகைப்படம் கூட ஒன்றுமே அங்கே இல்லையே என்று நாங்கள் மறுபடியும் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இறைவனை அன்பு செய்கிறேன், இறைவனை நான் வெறுக்கவில்லை, ஆனால் அவர் என்னை வெறுப்பதாக நான் உணர்கிறேன். எங்கள் வீட்டில், அவங்களுடைய வீட்டில் 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களில் மூத்தவங்க இவங்களை இவருடைய அம்மா ஒரு முதியவருக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி நிலையை அடைவதற்கு மற்ற 2 சகோதரிகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இவரை அவருக்கு திருமணம் செய்வதை தவிர அந்த தாய்க்கு வேறு வழி தெரியவில்லை. ஆகவே அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த முதியவரும் இறந்து போனார். அந்த கதையை அவங்க எங்ககிட்ட சொல்லி, எனக்கு ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன, எனது இல்லம் முழுவதும் செல்வங்கள் இருக்கின்றன, நான் வசதியோடு இருக்கிறேன், ஆனால் எனது உள்ளத்தில் சிறிதளவு கூட மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய சகோதரிகள் இருவரும் இன்று நன்றாக இருக்கிறார்கள், ஏன் என் தாயாரை கூட நான் நல்ல முறையில் தான் வைத்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டார்கள். ஆகவே நான் தெய்வத்தையோ அல்லது எனது கணவருடைய புகைப்படத்தையோ வைத்து மீண்டும் மீண்டும் அந்த சோகமான நிகழ்வை நினைத்து பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சி எங்களையும் சிறிது அளவு அப்படியே லைட்டாக தட்டி விட்டுச்சு. இவ்வளோ கஷ்டமாக இவங்க பட்டிருக்கிறாங்கன்னு. ஆனால் எங்கள் சகோதரர்கள் ஒருத்தர் சொன்னார், அம்மா, இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ அமைத்து கொள்ளாமல் எல்லா மக்களும், அதாவது பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னை முழுமையாக இந்த உலகத்திலே அர்ப்பணத்தோடு அர்ப்பணித்து தன்னை முழுமையாக கையளித்தார். அதே ஒரு நிலையைத்தான் நான் உங்கள் வாழ்விலும் பார்க்கிறேன். உங்களுடைய தாயார் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தாயாருக்கும் சகோதரிகளுக்கும் புதியதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்கள் ஊரில் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறீர்கள். இறை ஆட்சியினுடைய அழைப்பை நீங்கள் ஏற்று வாழ்வதாக நான் உணர்கிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டுவதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது தான் நம்முடைய இந்த வாழ்வு. இந்த அழைப்புக்கு பின்னால் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தின் பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு அழுகை இருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக பார்வோன் மன்னனின் ஆட்சியின் கீழ் அடிமைகளாக இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் இறைவனை பார்த்து, நாங்கள் இந்த அடிமைத்தளத்தில் இருந்து விடுதலை பெறமாட்டோமா? எங்களுக்கு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வாய்ப்பு கிடைக்காதா? எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் அடிமை நிலையிலேயே தான் இருக்குமா என்று இறைவனை நோக்கி கண்ணீர் விட்டு அழுத பொழுது
இறைவன் இஸ்ராயல் மக்களை தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அழைப்பு கொடுக்கிறார். இன்று முதல் நான் உங்கள் தந்தையாக இருப்பேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அழுகையின் குரலை கேட்டு அவர்களை பிள்ளைகளாகும்படி அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு அழுகை இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் மோயிசனை அழைக்கிறார் என்றால் அந்த மோயிசனின் அழைப்புக்கு பின்னால் அவர் இஸ்ராயல் மக்களை கானான் தேசத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை மோயிசனுக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் இறைவாக்கினர்களை அழைக்கிறார் என்றால் அந்த இறைவாக்கினர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக தங்களுடைய பணியின் மூலமாக இறைவனுடைய திட்டத்தை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களையும் அழைக்கிறார். ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு அழுகை இருக்கிறது, ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு திட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு அழைத்தலுக்கு பின்னாலும் ஒரு பணி ஒப்படைப்பு இருக்கிறது. என்ன பணி? மோயிசனை கானான் தேசத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பணியை ஒப்படைக்கிறார். அன்னை மரியாளிடம் அவரை அழைத்து அவருக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்து அவரிடமும் ஒரு பணி ஒப்படைக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகம் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் என்றால் நீர் ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகனை இந்த உலகம் முழுவதற்குமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்தை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை முழுமையாக உணர்ந்திருந்ததால் இயேசுவினுடைய எல்லா சூழலிலும் இயேசு சிறு வயதில் காணாமல் போகின்ற நேரத்திலிருந்து கல்வாரியில் அறையப்பட்ட நேரம் வரை அவரோடு இருந்து இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதை தன்னுடைய சித்தமாக கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் நீ என் மகனா என் கூட வந்திருப்பான், நான் உன்னைய இழப்பதற்கு நான் விரும்பலை, கடவுள் ஏதோ சொல்லிட்டாரு, ஆனால் நான் உன்னைய நிச்சயமா பறிகொடுக்க மாட்டேன், நீ எனக்கு வேணும் என்று எதிர்மறையாக ஒருபோதும் அவர் இயேசுவிடம் பேசவில்லை, கற்பிக்கவில்லை. மாறாக கல்வாரிக்கு செல்லும் வழியில் ஏற்படக்கூடிய சந்திப்பில் கூட அவருக்கு தைரியம் கொடுத்து இறைவனுடைய திட்டம் இதுதான், இதை செயல்படுத்தவே நீ வந்தாய் என்று சொல்லி அவரை கல்வாரிக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன் இறந்த பின்பும் கூட அவரை தன்னுடைய மடியில் தாங்கி கொண்டு இறைவனுடைய அழைப்பை முழுமையாக நீ நிறைவேற்றி இருக்கிறாய் என்றுதான் அந்த அன்பு மகனிடம் சொல்லி இருப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவனுடைய இறை ஆட்சி விருந்தில் பங்கு கொள்வதற்காகத்தான் அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்பிற்கு தங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இறைவன் தகுதி இல்லாத சிலரை தன்னுடைய அழைப்புக்காக தகுதிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல இறைவனுடைய திருவிருந்தில் பங்கு கொள்ள ஏராளமான மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவருமே அந்த அழைப்பை தட்டி கழிக்கிறார்கள். நான் புதிதாக வயல் வாங்கியிருக்கிறேன், நான் ஏறு மாடுகளை வாங்கியிருக்கிறேன், எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருக்கிறது என்று சொல்லி இறைவனுடைய அழைப்பை தட்டி கழிக்கிறார்கள். அதாவது அவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு தகுந்தவாறு தங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவனோ தகுதி இல்லாதவர்களை தன்னுடைய அழைப்பை கொடுத்து தகுதி உடையவர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த நற்செய்தியின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இறைவன் இஸ்ராயல் மக்களை அழைப்பு கொடுத்து பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்து சுதந்திரமாக வாழ பணிக்கிறார். ஆனால் அவர்களோ சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு மனிதனை மறந்து விடுகிறார்கள். சட்டங்களை தூக்கி வைத்துக் கொண்டு மனிதனை தூக்கி போடுகிறார்கள். சட்டங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பதாக நினைத்து கொண்டு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தள்ளி போடுகிறார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சாடுகிறார். சட்டங்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாடு ஒருவேளை தண்ணி இல்லாமல் கிடக்கிறது என்றால் அதை அழைத்து சென்று நீங்கள் தண்ணி காட்டுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய வசிக்கக்கூடிய உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உங்கள் சகோதரன் உடல்நலம் இன்றி இருந்தால் அவனை குணமாக்க ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? சட்டங்கள் விலங்குகளுக்கு மட்டுமல்ல, சட்டங்கள் மனிதனுக்கு மட்டுமல்ல, சட்டங்கள் தான் முக்கியத்துவம் அல்ல, மாறாக மனிதர்களே முக்கியம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லி விளக்குகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட அழைக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் தங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்கின்ற வேளையில் வேற்றினத்தாரையும் இறை ஆட்சிக்கு உட்படக்கூடியவர்கள் என்று சொல்லி இறைவன் அவர்கள் இறை ஆட்சிக்கு எல்லா மக்களுமே உட்படக்கூடியவர்களாக மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இறைவனுடைய இந்த இறையாட்சி விருந்தில் பங்கெடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நாம் நமது அழைப்புக்கு ஏற்றவாறு நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கான மரம் வேண்டி இந்த பள்ளியில் மன்றாடுவோம்.
விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நல்ல அயனை இறைவா, என் தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் பால்ராஜ், ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இறை பணிக்கென அழைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களுக்கு உமது இறை வல்லமையையும் இறை அருளையும் நாளும் தந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை இறையாட்சி விளங்கியங்களில் வழிநடத்தி செல்ல தேவையான வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல அரசராம் இறைவா, என் நாட்டை ஆள மக்கள் வழியாக நீ தேர்ந்தெடுத்த நாட்டுத் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் சுயநலத்தை விட்டு பிறர் நலத்தை மையமாக கொண்டு மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும், சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அவர்கள் மீது மிகவும் கரிசனை காட்டி அம்மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்ற தேவையான உமது அருள் வரத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாக்குறுதி கொடுத்த இறைவா, எங்கள் திருத்தல பாதுகாவலர் புனித புதிய அந்தோனியார் வழியாக இறைவாக்கி பெற நம்பிக்கையோடு வந்திருக்கும் அன்பு உள்ளங்களை கனியோடு கனியறிகளும் இவர்களின் உடல் மன நோய்கள் மற்றும் தீய ஆவியில் இருந்து முழு விடுதலையும் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற துன்ப துயரங்கள் நீங்கி இவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் நிலவவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் தேவையான உம் அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரை இனிமே மன்றாடுகிறோம். அம்மை எப்பனே இறைவா, நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழையை கொடுத்தேன் என்று வாக்குறுதி கொடுத்தது. நாங்கள் இயற்கைக்கு எதிராக பல்வேறு குற்றங்களை செய்து நேர்மையற்றவர்களாய் இருக்கின்றோம். எங்கள் குற்றங்களை மன்னிக்கும். அதே வேளையில் நாங்கள் வாழ்கின்ற பகுதியானது மழை இல்லாமல் வறண்டு காணப்படுகின்றது என்பதை நன்கு அறிவு. எனவே எங்கள் மீது பரிவு கொண்டு உம் வான்மழையால் நனைத்து எங்கள் விவசாயம் செழிப்படைந்து எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி காண செய்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, திருத்தலத்தில் பணியாற்றும் அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் அன்பு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தருளும். மேலும் திருத்தல முன்னேற்றத்திற்காகவும் இங்கு வரும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும், குறிப்பாக சிறு பயணிகள் தங்குவதற்காக நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான வேலையில் நீரே உடனிருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து அதற்கு தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் மற்றும் பண உதவிகளையும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, பல்வேறு விதமான வேண்டுதல்களோடும் தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் பல்வேறு விதமான நோய் நொடிகளோடு நோக்காடுகளோடு உம்மை நாடி வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களுக்கும் நேரே செவிசாய்த்தருளும். இதோ இந்த வேளையிலே நாங்கள் உமது முன்னிலையில் அறிக்கேட்டு மன்றாடியவை என்னும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். உம்மை நாடி வருகின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் நீர் வெறுமையாக அனுப்புவதே இல்லை. இதோ விரும்பி வந்திருக்கிற அனைத்து நலன்களையும் எங்களுக்கு தந்துவிட்டீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
இறையேற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே இறையேற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறைமனித மேகங்கள் கோடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கோடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று இதய காணிக்கை இரவாத காணிக்கை எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வு பரிசாகுமே எண்ணங்கள் உயர்த்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வு பரிசாகுமே கருணாவுனை போல் மாறாத அன்பினால் கருணாவுனை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சகோதரர் சகோதரிகளை நாம் நிபுணப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் இந்த பலி ஏற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் நினைவாக நாங்கள் அழைக்கின்ற இக்காணிக்கைகளை தருளும். இந்த நற்கருணையருள் சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்கச் செய்வது போல உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவழி தூயவரான தந்தையே, என்று வாழுமில்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த மனிதர்களின் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீ மக்களை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் உட்கடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றேன். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி அக்கழித்து பாடுவதாவது வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஒளிய முறைய தகுந்த விளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூடு பால்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உம் திருமுன் முழங்காலிட்டு வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் உம்முடைய தூய ஆவியை இறங்கி அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்வீராக. உயிர் தெழுவோம் என் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயிரம் ஆட்சிமிக்க மரியாள், அவளது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், எங்களது பாதுகாவலர் கோடியற்புதரான புனித அந்தோணியார், மேலும் இந்த உலகத்திலே உமக்கு வந்தவராய் வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகிலே இறையரசு விரைவிலேயே வர வேண்டும் என மன்றாடுவோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் எழுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது தர்ஷம் என சுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து கொண்டு வந்த அந்த சமாதானத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை அன்பு செய்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தன்னையே முழுமையாக சிலுவையில் அர்ப்பணித்த இறைமகனேசு இந்த அன்பரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்போது வழங்கப்பட இருக்கின்ற திவ்ய நற்கருணையை தங்களையே தகுந்த முறையில் தயாரித்து திருப்பலியில் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நற்கருணை பெற முன்வர வேண்டாம்.
திருமகன் உந்தன் உயிர் பூக்களே கலங்கரை விளக்கேவா காரிருள் நிலவேவா கலங்கரை விளக்கேவா காரிருள் நிலவேவா கலியன நினைக்கும் மடியவர் மனதில் எழுந்திடவே நீவா கலியன நினைக்கும் மடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா ஒரு நாளும் உனை மறவாய் திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவினாத்மமே என்னை ரட்சியாய். இயேசுவின் தேவமே என்னை ரட்சியாய். இயேசுவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். இயேசுவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும். திருவிழா வண்ணமாய் என்றும் கண்டிடும். ஒரு விசத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேதனை என்னை கூப்பிடும். பரகதியினிடம் உம்மை வாழ்த்தவே வருணவிந்தன்போடு என்னை ஏறிடும். தயவுசெய்து அனைவரும் சிறிது அமரவும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மகிழ்ச்சியோடு இத்திருத்தலத்திற்கு வரவேற்கின்றேன். உங்கள் கவனத்திற்காக ஒரு சில அறிவிப்புகள். புளியம்பட்டி கோடி அற்புதர் இத்திருத்தலத்தின் மாத இதழ். இந்த மாத இதழை உங்களது இல்லங்களுக்கு தபால் மூலம் நீங்கள் பெற விரும்பினால் அதற்கான ஆண்டு சந்தா ரூபாய் 60 புனித பொருள் அங்காடி அலுவலகத்தில் செலுத்தி உங்கள் வீட்டு முகவரியை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மாத இதழில் பக்தர்கள் பெற்ற நன்மைகளை எழுதி அனுப்பினால் சாட்சியாக அதை நாம் வெளியிடுவோம் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். இங்கு வருகின்ற பக்தர்களாகிய நீங்கள் புனித அந்தோணியார் வழியாக பெற்ற நன்மைகள் புதுமைகளை பதிவு செய்ய விரும்பினால் திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தையரிடம் தெரிவிக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற சாட்சியங்கள் நேரடியாக பதிவு செய்யப்படும். நமது திருத்தல புனித பொருள் அங்காடியில் பல்வேறு புனித பொருட்களோடு திரு விவிலியம், புனித வேதாகம புத்தகம் விளக்கு உரையோடு விற்கப்படுகின்றது. இந்த வேதாகம புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது திருத்தலத்தால் பதுவா முதியோர் இல்லம், புனித அந்தோணியார் கருணை இல்லம் ஆகியவை செயல்படுத்தப்படுகின்றது. இவற்றின் வளர்ச்சிக்காக உங்கள் நன்கொடைகளையும் உதவிகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருத்தலத்தின் வளர்ச்சி பராமரிப்புக்காக நன்கொடைகள் கொடுக்க விரும்புகின்றவர்கள்
பங்கு தந்தையரிடம் அவர்களது அலுவலகத்தில் நன்கொடைகளை செலுத்தலாம், அல்லது புனித பொருள் அங்காடி அலுவலகத்திலும் நன்கொடைகளை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆராதனை ஆலயத்திற்கு பின்புறம் புதுமை புனிதர் சாட்சியகம் செயல்படுகிறது. இச்சாட்சியகத்தில் நீங்கள் பெற்ற நன்மைகளுக்கு சாட்சியாக சாட்சிய பொருட்களை வைக்க விரும்பினால் அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்களில் ஒரு சிலர் அசனம் கொடுக்க வந்திருக்கின்றீர்கள். அசனம் கொடுப்பவர்கள் தயவு செய்து அசன உணவை வீணாக்க வேண்டாம். அசனம் உண்பதற்கு தேவையான பக்தர்களை உரிய முறையில் அழைத்து அசன உணவு பருமாறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அசன மையத்தில் நீங்கள் அழைத்திருக்கின்ற விருந்தினர்கள் தயவு செய்து மது அருந்தாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். திருத்தலத்திற்கு வந்துவிட்டு மது அருந்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திருத்தல வளாகத்தில் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து பல பக்தர்கள் இத்திருத்தலத்தை நாடி வருகின்றார்கள். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் கிறிஸ்துவின் வல்லமையான குணமளிக்கும் வல்லமையையும் ஆற்றலையும் பெற்று மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். இத்திருத்தலம் புனிதமான இடம். எனவே இத்திருத்தல ஆலயத்தையும் திருத்தல வளாகத்தையும் தூய்மையாக புனிதமாக வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். எனவே திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற நீங்கள், இங்கு தங்கியிருக்கின்றவர்கள், தயவு செய்து திருத்தல வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உணவுப் பொருட்களை சிதற வேண்டாம், இனிப்பு பானங்களை கொட்ட வேண்டாம், வேறு எந்த வகையிலும் அசுத்தம் செய்ய வேண்டாம். குப்பைகளை அதற்கான தொட்டிகளில் போடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழந்தைகளையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள் ஏதாவது அசிங்கம் செய்தால் அதை தயவு செய்து சுத்தப்படுத்தி விடுங்கள். நீங்கள் அழைத்து வந்திருக்கின்ற உடல்நலமற்றவர்கள் மனநலமற்றவர்களையும் உடன் இருந்து பாதுகாக்குமாறு கவனித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு புனிதரின் திருவுருவ பவனி மரியன்னையின் ஜெபமாலையோடு நடைபெறும். அதன் பின்பு திருப்பலியும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். இப்புனிதமான நிகழ்ச்சிகளில் பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. கருணை மிகுந்த இறைவா, புனித அந்தோணியார் பற்றுறுதியோடு திருப்பணி புரிந்து உம்மிலே நிறைவான வாழ்வினை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளில் நாங்கள் கொண்டாடிய இந்த திரு நிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பேரின்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாகிட இப்பொழுதே வாழச் செய்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புக்கள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைந்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். தூய அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் நாவே கழிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றோராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயாளர்களும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களால் எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை நாடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம்
உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கூடியற்புதரான ஒரு அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களை ஆதரிக்க உங்களோடும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பை பகிர்ந்த சமாதானத்தில் நிலை பெற்று வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. ஐயாவும் மாலையும் அருள் வேண்டி வந்தோம், மருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயாவும் மாலையும் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதி தனை தந்திடுவாயனே, தேடுமுள்ள அமைதி தனை தந்திடுவாயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவின் பேராலே
நல்ல